பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, தொடர்ந்து நம்ம குர்ஆன் தப்சீர் பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி சூரத்துல் அன்-நாஸியாத் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வன்னாஸிஆதி கர்கா வன்னாஸிதாதி நஸ்தா வஸ்ஸாபிஹாதி ஷப்ஹா ஃபஸ்ஸாபிகாதி ஷப்கா ஃபல்முதப்பிராதி அம்ரா யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா தத்பஉஹர் ராதிஃபா குலூபுன் யௌமைதின் வாஜிஃபா அப்ஷாருஹா ஹாஷியா யகூலூன இன்ன லமர்தூதுன ஃபில் ஹாஃபிரா அஇதா குன்ன இலாமன் நஹிரா காலூ தில்க இஸன் கர்ரத்துன் ஹாசிரா فإنما هي جزرة واحدة فإذا هم بالشاهرة هل أتاك حديث موسى إذ ناداه ربه بالوادي المقدس طوى اذهب إلى فرعون إنه طغى فقل هل لك إلى أن تزكى وأهديك إلى ربك فتخشى فأراه الآية الكبرى فكذب وعصى ثم أدبر يسعى فحشر فنادى فقال أنا ربكم الأعلى فهداهم الله نكال الآخرة والأولى إن في ذلك لعبرة لمن يخشى. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். பாவிகளை உயிர்களை கடினமாக பறிப்பவர்களான வானவர்கள் மீது சத்தியமாக, நல்லோர் உயிர்களை லேசாக கலற்றுபவர்களான வானவர்கள் மீது சத்தியமாக, வேகமாக நீந்தி செல்பவர்களான வானவர்கள் மீது சத்தியமாக, முந்தி முந்தி செல்பவர்களான வானவர்கள் மீது சத்தியமாக, ஒவ்வொரு காரியத்தையும் நிர்வகிப்பவர்களான வானவர்கள் மீது சத்தியமாக, நெடுங்கக்கூடியது பூமி நெடுங்கும் அந்த நாளில் அதனை தொடரக்கூடிய நிலநடுக்கமானது தொடர்ந்து வரும். அந்த நாளில் நெஞ்சங்கள் திடுக்கிட்டவையாக இருக்கும். அவர்கள் பார்வைகள் அச்சத்தால் கீழ் நோக்கியிருக்கும். நாம் நிச்சயமாக முந்தைய நிலைக்கு திருப்பப்படுவோமா என்று அவர்கள் கூறுகிறார்கள். நாம் மக்கிப்போன எலும்புகளாக ஆகிவிட்ட போதிலுமா? அப்படியானால் அது பெரும் நஷ்டத்தை உண்டாக்கும் திரும்புதலே ஆகும் என்று கூறுகிறார்கள். ஆனால் யுகமுடிவுக்கு அது நிச்சயமாக ஒரு பயங்கரமான சப்தம்தான். அப்போது அவர்கள் உயிர் பெற்றெழுந்து ஒரு திடலில் கூடியிருப்பார்கள். நபியே, மூசாவின் செய்தி உங்களுக்கு வந்ததா? துவா என்னும் புனித பள்ளத்தாக்கில் அவருடைய இறைவன் அவரை அழைத்து, நீர் ஃபிரௌனிடம் செல்லும், நிச்சயமாக அவன் வரம்பு மீறிவிட்டான். இன்னும் ஃபிரௌனிடம் பாவங்களை விட்டு பரிசுத்தமாக வேண்டும் என்று விருப்பம் உன்னிடம் இருக்கிறதா என்று கேளும். அப்படியானால் உன்னுடைய இறைவனிடம் செல்லும் வழியை நான் உனக்கு காண்பிக்கிறேன். அப்போது நீ அவனை அஞ்சுவாய் என கூறுமாறு இறைவன் பணிந்தான். ஆகவே மூசா அவனுக்கு பெரும் அத்தாட்சியை காண்பித்தார். ஆனால் அவனோ அதை பொய்ப்பித்து மாறு செய்தான். பிறகு அவன் அவரை விட்டு திரும்பி அவருக்கு எதிராய் சதி செய்ய முயன்றான். அன்றியும் அவன் தன் சமூகத்தாரை ஒன்று திரட்டி அறிக்கையிட்டார். நான் தான் உங்களுடைய மாபெரும் இறைவன் என்று அவர்களிடம் கூறினான். இம்மைக்கும் மறுமைக்குமான தண்டனையாக அல்லாஹ் அவனை பிடித்து கொண்டார். நிச்சயமாக இதில் இரையச்சம் கொள்கிறவருக்கு படிப்பினை இருக்கிறது. இந்த அத்தியாயம் மக்காவில் இறங்கப்பட்டது. இதனுடைய வசனங்கள் 1லிருந்து 46 வரைக்கும் இருக்குது. நான் இப்போ ஓதுனது 1லேருந்து 26 வரைக்கும் ஓதியிருக்கிறேன். அதனுடைய விளக்கம் என்னன்னு பார்க்கலாம். அதாவது அல்லாஹ் என்ன சொல்கிறா, பாவிகளின் உயிர்களை கடினமான பறிப்பவர்களான வானவர்கள் மீது சத்தியமாகன்னு அல்லாஹ் சொல்கிறா. அதாவது இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இவர்கள் ஆதமின் சந்ததியிலிருந்து உயிர்களை பறிக்கும் வானவர்கள் ஆவார்கள். அவரது சிலர்களுடைய உயிர்களை வானவர்களால் மிகவும் சிரமத்துடன்
பறிக்கப்படுகிறது. அது பறிக்கப்படும்போது அவர் மூழ்கடிக்கப்படுவதைப் போல் இருக்கும். சிலரது உயிர்கள் வானவர்கள் மிகவும் எளிதாக பறிக்கப்படுவார்கள். அவர்களின் வேகத்தால் முடிச்சுகளை அவிழ்ப்பது போல் இருக்கும். அதாவது அவர்களிடமிருந்து உயிரை அவிழ்ப்பார்கள் என்று கூறினார்கள். அது அல்லாஹ் சொல்கிறான், நல்லோர் உயிர்களை லேசாக கலற்றுபவர்கள் வானம் மீது சத்தியம் பண்ணி, வேகமாக நீந்தி செல்பவர்கள் வானவர்கள் மீது சத்தியம் பண்ணி, முந்தி செல்பவர்கள் வானவர்கள் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணி, ஒவ்வொரு காரியத்தையும் நிர்வகிப்பவர்களான வானவர்கள் மீது சத்தியமாக நெடுங்கக்கூடிய பூமி நெடுங்கும் அந்த நாளில் அப்படின்னு அல்லாஹ் மறுமை பற்றி சொல்கிறார். மறுமை நிகழ்வதையும் மரணத்திற்கு உள்ள வாழ்வை நிரூபித்தான் இதன் மையக்கருத்தாக இருக்குது. அதுடன் இறை தூதரை பொய்யர் என்பவரின் கதி என்னவாகும் என்பதையும் தெளிவாக எச்சரிப்பதும் ஆகும். அத்தியாயத்தின் தொடக்கத்தில் மரணத்தின் போது உயிர்களை கைப்பற்றுகின்ற இறை கட்டளைகளை சிறிதும் தாமதமின்றி செயல்படுகின்ற, மேலும் இறையாணைக்கேற்பட்ட பேரண்டம் முழுவதும் நிர்வகிக்கின்ற வானவர்கள் மீதியும் சத்தியம் செய்து மறுமை நிகழ்ந்தே தீரும், மரணத்திற்கு பின் மறுவாழ்வு வந்தே தீரும் என உறுதியுடன் எடுத்துரைக்கப்படுகிறது இந்த அத்தியாயத்தில். ஏனால் எந்த வானவர்களை கொண்டு இன்று உயிர்களை கைப்பற்றப்படுகிறவோ நாளை மீண்டும் அவர்களை கொண்டே உயிர் கொடுக்கவும் முடியும். எந்த வானவர்கள் இன்று இறை கட்டளை தாமதமின்றி செயல்படுத்துகிறார்களோ, மேலும் இறையாணைக்கேற்ப பேரண்டம் முழுவதும் நிர்வகிக்கப்படுகிறதோ, அதே இறைவனின் ஆணைப்படி அதே வானவர்களால் நாளை பேரண்டத்தின் இந்த ஒழுங்கு அமைப்பை சீர்குலைத்துவிட்டு வேறொரு புதிய அமைப்பை ஏற்படுத்த முடியும். அப்போ நாம் நிச்சயமாக முந்தைய நிலைக்கு திருப்பப்படுவோமா என்று அவங்க கேட்குறாங்க. நாம் மயக்கி போன எலும்புல ஆகிவிட்ட போதிலுமா, அப்படியான அது பெரும் நஷ்டம் உண்டாக்கும், திரும்புவதில் ஆகும் என்றும் கூறுகிறார்கள். பின்னர் எதனை முடியாது சாத்தியமற்றது என்றெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்கோ, அது அல்லாஹை பொறுத்தவரை பெரிய ஏற்பாடுகள் தேவைப்படும் அளவுக்கு ஒரு சிரமமான காரியமல்ல. பூகம்பத்தின் ஒரே உழுக்கால் பேரமைப்பை சீர்குலைத்து விடும். மறு உலகில் திடீரென்று உங்களை நீங்களே உயிரோடு காண்பதற்கு மற்றொரு உழுக்கவே போதுமானதாகும்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஃபிரௌனையும் தொடர்பான நிகழ்ச்சிகள் சுருக்கமாக எடுத்துரைக்கப்படுகிறது. இறை தூதரை பொய்யர் என சொல்லி சூழ்நிலைகள் அவரை தோல்வியுறச் செய்ய முயன்ற ஃபிரௌன் என்ன கதிக்கு ஆளானான் என்றும், அதிலிருந்து படிப்பினை பெற்று இந்த நடத்தையை கைவிட்டால் அதே கதிதான் நீங்களும் அனுபவிக்க நேரிடும் என்று மக்களுக்கு எச்சரிக்கப்படுகிறது. அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் என்ன கேட்குறான், மூசாவுடைய செய்தி உங்களுக்கு வந்துச்சான்னு கேட்குறான். அதாவது துவா என்னும் புனித பள்ளத்தாக்கில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைச்சி, நீங்கள் ஃபிரௌன்கிட்ட போங்க, நிச்சயமாக அவன் வரம்பை மீறிவிட்டான், அவனை பாவங்களை விட்டு பரிசுத்தமாக வேண்டும் என்று விருப்பம் உனக்கு இருக்குதான்னு கேளுங்க, அப்படியானால் உன்னுடைய இறைவனின் செல்லு வழியை நான் உனக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லுங்க, அப்போதும் நீ அவனை அஞ்சுவாய் எனக்கு இறைவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி அனுப்புகிறான். ஆகவே மூசா அவனுக்கு பெரும் அத்தாட்சியும் காமிக்கிறாங்க போய். ஆனால் அதை ஃபிரௌன் பொய்ப்பித்து மாறு செய்கிறான். பிறகு அவனை அவரை விட்டு திரும்பி அவருக்கு எதிராக சதியும் செய்ய முயன்றார். அப்போ ஃபிரௌன் என்ன பண்ணுறா, எல்லா தன் சமூகத்தாரையெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு அறிக்கை விடுறா, நான் தான் உங்களுடைய மாபெரும் இறைவன் என்று அவங்ககிட்ட எல்லாம் சொல்கிறான். அப்போ இம்மைக்கும் மறுமைக்கான தண்டனையாக அல்லாஹ் அவனை பிடிச்சிக்கிறான். நிச்சயமாக இதில் இரையச்சம் உள்ளவர்களுக்கு படிப்பினை இருக்குதுங்கிறத அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறான். இதிலிருந்து படிப்பினை பெற்று இந்த நடத்தையை கைவிடாவிட்டால் இதே கதி தான் நீங்களும் அனுபவிக்க நேரும்னு மக்களுக்கும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இன்ஷா அல்லாஹ் இந்த அத்தியாயத்துடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். யா அல்லாஹ், எங்களை நீ நேர்வழியில் செலுத்திய பின் எங்கள் இதயங்களை நேர்வழியிலிருந்து பிறழச் செய்திடாதே, மேலும் எங்களுக்கு உன் அருளிலிருந்து கொடை வழங்குவாயாக. திண்ணமாக நீயே உண்மையில் தாராளமாக வழங்குபவனாய் இருக்கிறாய். யா அல்லாஹ், திண்ணமாக நீ எல்லா மனிதரையும் ஒரு நாளில் ஒன்று திரட்டக்கூடியவனாய் இருக்கிறாய். அந்த நாளில் வருவதில் எத்தகைய ஐயமும் இல்லை. நிச்சயமாக நீ வாக்குறுதி பீறுபவன் அல்ல. ரப்பனா அஃப்ரிக் அலைனா சபரன் வசபித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். யா அல்லாஹ், நீ எங்கள் மீது பொறுமை பொழிவாயாக, எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. மேலும் இறை நிராகரிப்பாளர்களான இந்த கூட்டத்தினரை வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்வாயாக. ஆமீன்.